1.75 ஆரம் கொண்ட ஒரு சக்கரம் உடைய ஒரு வண்டி 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும்? சக்கரம், அப்போ கண்டிப்பாக அது வந்து வட்டம். எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக வட்டத்துக்கான சுற்றளவு ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2πr. அதாவது ஒரு வட்டம் ஒரு சுற்றுக்கான வந்து 2πrங்கிறத போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். எப்படின்னு பார்க்கலாம். 2 × 22/7 × ஆரை வந்து 1.75. சரி, இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 7 7 14 3 7 35 0.25. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 22 44. ஸோ 44 25 பெருகி போட்டிங்கன்னா 5 20 2 4 20 4 2 8 20 28 30 3 4 2 8 8 2 10 11. ஸோ டோட்டலாக 11 2 0 வருது, 1100 வருது. இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும், அதனால வேல்யூ 11 வரும். இது வந்து ஒரு சுற்றுக்கு, சரிங்களா? இது வந்து ஒரு சுற்ற ஆகும் அளவு தான் வந்து 11. அவங்க கேட்கறது 11 கிலோமீட்டர் தூரத்தை கிடக்க எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க, இது 11 கிலோமீட்டர், இதை வந்து மீட்டராக மாற்றணும், சரிங்களா? 11 கிலோமீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். அப்போ 11 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 11,000 மீட்டர், சரிங்களா? ஒரு சுற்றுக்கு வந்து 11 மீட்டர் வந்து கடக்கும் அப்படின்னா டோட்டலாக 11,000 மீட்டரை கடக்கிறதுக்கு எத்தனை சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 11 போட்டணும். ஒரு 11 0. அப்போது மொத்தம் 1000 சுற்றணும், சரிங்களா? 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அந்த சக்கரம் வந்து 1000 சுற்றுனா தான் கரெக்டாக கடக்கும்.